Hi friends, welcome to Vetriunidam channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் பார்ட். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து 1.4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 1.5ல் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வெற்றியுனிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போது வந்து எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதாரத்தோட வளர்ச்சியும் அதோட முன்னேற்றமும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் பர் த எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென், எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ வந்து ஆக்சுவலி அமர்த்தியா சென் அப்படின்றவர் ஒரு எக்கனாமிஸ்ட். அவருடைய கருத்துப்படி வந்து பார்க்கும்போது எக்கனாமிக், அதாவது பொருளாதார வளர்ச்சின்றது நம்ம எக்கனாமிக்கோட டெவலப்மெண்ட் முன்னேற்றத்துக்கான ஒரு படி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்சோ யுனைடெட் நேஷன்ஸ் see it like this, economic development focuses not only on man's materialistic need but it focuses on overall development or rise in its living standards. அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லாமல், அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுற பொருட்கள் ஆகட்டும், இதை தவிர்த்து நம்மளுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ ஒரு மனுஷன் வந்து அந்த வாழ்க்கை தரம் உயர்தில் கூட, அந்த உயர்வில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் எக்கனாமிக் க்ரோத்துன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ உலக நாடுகள்லையுமே அப்படி தான் பார்ப்பாங்க. நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய நாட் ஓன்லி பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய வளர்ச்சியும் இது பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது இட் இஸ் த குவான்டிடேட்டிவ் மெஷர் விச் கன்சிடர்ஸ் த ரைஸ் இன் த அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் இன் அன் எக்கனாமி ஆர் நேஷன் இன் அ பர்டிகுலர் பீரியட் இன் இட்ஸ் மானிட்டரி வேல்யூ. The key parameters of economic growth in any economy are its gross domestic product and gross national product, which helps in measuring the actual size of an economy. ஸோ வந்து நம்ம எக்கனாமிக் க்ரோத் என்னன்னு சொல்கிறோம், ஒரு அளவிடப்பட்ட ஒரு அளவு. ஓகேவா? குவான்டிடேட்டிவ் அப்படின்னும் போது ஒரு அளவு, அது என்ன பண்ணுது அப்படின்னும் போது நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மானிட்டரி வேல்யூ பற்றி பேசக்கூடியது. சரியா? ஸோ இந்த எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்றது நம்மளுக்கு தெரியும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், இந்த ரெண்டுத்தையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆக்சுவலாக நம்மளுடைய நாட்டுடைய எக்கனாமியோட சைஸ் என்ன, எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது ப்ரொஜெக்ட்ஸ் அ பார்டர் பிக்சர் ஆஃப் அன் எக்கனாமி விச் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் அண்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் லெவல் ஆர் அவுட்புட் ஆஃப் அன் எக்கனாமி அலாங் வித் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த living standard of its citizens. It focuses more on socio-economic factors rather than the just quantitative increase in production. Economic development is a qualitative measure which measures improvement in technology, labor reforms, rising living standards, broader institutional changes in an economy. Human Development Index is apt tool to measure the real development in an economy. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது இது வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியோட பிக்சரை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லெவலில் மட்டும் இன்க்ரீஸ் இல்லாமல் ஓவரால் அவுட்புட், அதாவது ஒரு நாட்டில் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தரம், ஓகே, நாட் ஓன்லி அளவோ இல்லை வந்து அவங்களுடைய பண மதிப்பு எப்படி இருக்குது, மானிட்டரி வேல்யூ எப்படி இருக்குது, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்க்கு மணி வேல்யூ இருக்குது, இந்த மாதிரிலாம் மட்டும் இல்லாமல் அந்த சிட்டிசன்ஸோடைய அவங்களுடைய பர்டிகுலர் வாழ்வாதாரம், ஓகே, அந்த நாட்டு மக்கள் வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இதை எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னா ஒருத்தரும், அதாவது வேலைக்கு போகிறது, வேலையில்லா திண்டாட்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே வந்து லைக் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஹை லெவலில் இருக்காங்க, ரொம்ப லோ லெவலில் இல்லாமல், அதாவது சராசரி ஒரு மனிதனுடைய சம்பளம், இதெல்லாம் வச்சு நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து தரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத வச்சு ரியலாக வந்து நம்மளுடைய நாட்டில் எக்கனாமிக்கல் லெவல் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண முடியும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ ஜிடிபி எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளோட டெவலப்மெண்டல் பாத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா, it first undertook the policy of closed trade. This was to give a thrust to domestic industries and reduce dependence on foreign products and companies. Trade and interaction with the outside world remained limited. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெளிநாட்டு பொருட்கள் யூஸ் பண்ணாமல், ஓகேவா, ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் மேலே நம்ம ட்ரஸ்ட்டு டிபெண்ட் பண்ணியிருக்காமல் நம்மளுடைய ப்ராடக்ட்டு டொமஸ்டிக்காகவே அதுக்கு எந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணுமோ அது சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸை நம்ம உருவாக்குறது, ஓகேவா. அதாவது வெளியே நம்ம வந்து யார்கிட்டையும் வாங்காமல் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எதையும் நம்பி இல்லாமல் நம்மளே நம்மளுக்கான பொருட்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறோம். சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸோடைய ப்ராடக்ட்ஸை எதிர்பார்த்துட்ருக்கோம். So this outlook continued till 1991 when India finally decided to open its borders to free trade and liberalized its economy by allowing foreign companies to enter the Indian economy. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த தொழில் வளர்ச்சி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ பண்ண ஆரம்பித்தாங்க, ஓகேவா. ஸோ ஃபாரின் கம்பெனிஸு வந்து அலோவ் பண்ணி அண்டு வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் லெவல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து த்ரஸ்ட் வாஸ் கிவன் டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அண்டர் த 5 இயர் பிளான். ஸோ 5 இயர் பிளானை பேஸ் பண்ணி வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கிறதுக்காக, அதாவது வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் அமைச்சு கொடுக்குற மாதிரி இந்த பிளான்ஸ் எல்லாமே இருந்தது. This was to may wake up for a rising population and lacking jobs to observe the increased workforce size. Rural development was also given importance in India for the important constituent it was of the Indian landscape. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இது வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த 5 இயர் பிளான்ஸில் இது எல்லாமே அடங்கியிருக்கும். ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கறதன் மூலயமா நம்மளோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரூரல், அதாவது ஸோ ரூரல் அப்படின்னும்போது அதாவது கிராமப்புற வளர்ச்சி, ஓகேவா. மெயினாக சிட்டிஸ் மட்டும் டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள் மேலேயும் அவங்க வந்து ஈடுபாடோடு இருந்து அந்த இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா. ஸோ அவங்களுடைய வளர்ச்சியிலையும் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த கிராமப்புற வளர்ச்சி எல்லாத்துக்குமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாவர்ட்டி அலிவேஷன் கேம் ஆஸ் அ corollary ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா. இந்த இன்ஹெரிட்டட் அ பாவர்ட்டி ஸ்ட்ரைக்கன் economy from the British rule, which had destroyed its resource base completely. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பப்ளிக் செக்டார், ஸோ வந்து நம்ம பிரிட்டிஷ் ரூல் கீழே இருந்த அந்த டைம் மட்டும் இல்லாமல், அதாவது அந்த பேஸை கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுமை ஒழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் அதாவது இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ த பப்ளிக் செக்டர் வாஸ் கிவன் சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து அரசாங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் were subject to strict regulations and standards. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னும்போது ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டாங்க. இப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணால் இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரூல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் பிலீவ் தட் த கவர்மெண்ட் வாஸ் த சோல் ப்ரொடெக்டர் ஆஃப் த பீப்புள் அண்ட் வுட் ஒர்க் டுவர்ட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர். ஸோ மக்கள் நலனுக்காக அரசாங்கம் வந்து செயல்படும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து இந்த ஒரு மூமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்தியா ஹேஸ் சஸ்டெயின்ட் ரேப்பிட் growth of GDP for most of the last 2 decades, leading to rise per capita incomes and reduction in absolute poverty. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் 2 டிகேட்ஸாக வந்து நம்மளுடைய ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஓகேவா. ஸோ ரேப்பிட் க்ரோத்தில் இருக்குது, ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பர் கேபிட்டா இன்கம், ஸோ அந்த வருமானம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ த பர் கேபிட்டா இன்கம்ஸ் ஹேவ் டபுள்ட் in 12 years. Per capita income placing India comes just inside the middle income country category. ஸோ இந்த per capita income வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 12 இயர்ஸில் டபுள் ஆகிருக்கு. அண்டு வந்து மிடில் இன்கம் கண்ட்ரின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வேர்ல்டு லெவலில் நம்மளுடைய இந்தியா வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மிடில் இன்கம் கண்ட்ரியோட அந்த லெவலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் is 65 years and 45% of children under 5 are malnutrition. The
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் பிறக்கறாங்க அப்படின்னா 65 வயசு, அதாவது சராசரி வாழ்றதுக்கான வயசு வந்து 65 அப்படின்னு இருக்குது. அண்டு வந்து 44% ஆஃப் சில்ட்ரன் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 5 வயசு கீழே இருக்கக்கூடிய அந்த 44% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்காங்க. ஓகேவா? அண்ட் லிட்ரஸி ரேட் ஃபார் த பாப்புலேஷன் ஏஜ் 15 இயர்ஸ் அண்ட் அபோவ் இஸ் ஒன்லி 63% கம்பேர்ட் டு அ 71% ஃபிகர் ஃபார் லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். ஸோ இது வந்து மற்ற கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 63% வந்து பார்த்திங்கன்னா லிட்ரஸி ரேட், அதாவது நம்ம ஓவரால் பாப்புலேஷனில் ஏஜ் 15 இயர்ஸ்க்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிட்ரஸி ரேட், படிப்பு அறிவு அப்படி. ஸோ வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 63% பேர் வந்து கன்ஃபார்மாக படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் ரேட் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாஸ் டெவலப்டு ஃபாலோட் டிஃப்ரெண்ட் பாத் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் மெனி அதர் கண்ட்ரீஸ். ஸோ இந்த இந்த ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு வரதுக்கு வளர்ந்த நாடுகளுடைய அந்த ஒரு பாத்தை வந்து நம்ம இந்தியாவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இதனுடைய அடுத்த பகுதியில் நம்ம வந்து இந்த கிளாஸை நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஸோ த ஃபேக்டர் சப்போர்ட்டிங் இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் ஜிடிபி, இந்த பாயிண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. இதில் ஒரு டேப்லர் காலம் இருக்குது, இதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வெற்றி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அண்டு வந்து இந்த வீடியோஸில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.